ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தி சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஃபோட்டோஷாப்பில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி ப்ரஷ் டூல் எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹிஸ்ட்ரி ப்ரஷ் டூல் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ப்ரஷ் டூலில் இருக்கக்கூடிய இது ஹிஸ்ட்ரி ப்ரஷ் டூல் அப்படிங்கிறது வந்து ப்ரஷ் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு டூலாக நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம ப்ரஷ் டூலில் சொன்ன மாதிரியான சைஸ், டைமென்ஷன், ஒப்பேசிட்டி, ஃப்ளோ அந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இந்த ஹிஸ்ட்ரி ப்ரஷ் டூலுக்கு செட் ஆகும். அண்ட் ஹிஸ்ட்ரி ப்ரஷ் டூல் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹிஸ்ட்ரி ப்ரஷ் டூலில் ஷார்ட்கட் கீ வந்து Y. ஹிஸ்ட்ரி ப்ரஷ் டூலில் ஹார்ட் ஹிஸ்ட்ரி ப்ரஷ் டூல் அண்ட் ஹிஸ்ட்ரி ப்ரஷ் டூல் அப்படின்னு 2 டூல் இருக்குது. இதோட ஷார்ட்கட் கீ Y. ஸோ நம்ம பார்ப்போம் இந்த ப்ரஷ்ஷை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு. சரி, இப்போ நம்ம இந்த டூலை யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஃபோட்டோவை இன்செர்ட் பண்ணிக்குவோம். ஓகே, இப்போ நம்ம இந்த ஃபோட்டோவை தான் ஹிஸ்ட்ரி ப்ரஷ் டூலில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஹிஸ்ட்ரி ப்ரஷ் டூல் எந்த மாதிரியான நேரங்களுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே இந்த ஃபோட்டோவுக்கு நம்ம மெனுவலாக இந்த ஃபோட்டோவுக்கு மேலே ஏதாவது சேஞ்சஸ் நம்ம ஏற்படுத்துகிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு லைன் நம்ம போட்டோம் இந்த ஃபோட்டோ மேலே, அதாவது ஃபோட்டோ டிரெக்டாக இந்த ஃபோட்டோ மேலேயே நம்ம இந்த லைனை போட்டிருக்கோம். இது நம்ம சேவ் பண்ண பிறகோ அப்படி இல்லை அப்படின்னா, நம்ம இதை தாண்டி நிறைய வேலைகள் செஞ்ச பிறகு இதை அன்டூ பண்ணுறது ரொம்ப கஷ்டமாகும். ஸோ அந்த மாதிரியான நேரங்களில் நம்ம ஹிஸ்ட்ரி ப்ரஷ் டூலை யூஸ் பண்ணோம்னா இப்படி நம்மளால் ஈஸியாக ட்ரேஸ் பண்ணிக்க முடியும். அதாவது ஏற்கனவே இருந்த இந்த ஃபோட்டோவில் ஒரிஜினலாக இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் நம்மளோட எடிட்டிங் சேஞ்சஸால் ஏதாவது மாறி இருந்ததா அதை நாம் திரும்ப அந்த கண்டிஷனுக்கு கொண்டு வர முடியும். பட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இமேஜை பொறுத்த வரையில் இந்த இமேஜை நம்ம க்ரோப் பண்ணுறோம். இப்படி நம்ம க்ரோப் பண்ண பிறகு நம்ம இந்த ஹிஸ்ட்ரி ப்ரஷ் டூல் அப்படிங்கிற இந்த டூலை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அந்த ப்ரஷ் டூல் வந்து அந்த இடத்துல ஒர்க் ஆகாது. ஒரு இமேஜை க்ராப் பண்ண பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த இமேஜோட சைஸ், பிக்சல்ஸ் அந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே சேஞ்ச் ஆகும். அதுக்கு பிறகு அந்த ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற விஷயம் வந்து இதில் ஒர்க் ஆகும். ஸோ அதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இந்த டூல் எப்போ வேலை செய்யாது அப்படிங்கிறத நம்ம நிறையா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா, இப்போ சாதாரணமாக நம்ம ஏற்கனவே நான் ஓப்பன் பண்ண இமேஜில் இருக்கக்கூடிய ரெசல்யூஷன் அண்ட் சைஸஸ் அப்படிங்கிறதும், இப்போ நான் க்ரோப் பண்ண பிறகு இந்த இமேஜில் இருக்கக்கூடிய சைஸ், ரெசல்யூஷன் அப்படிங்கிறதும் வேறுபடும். அதனால் அந்த ஹிஸ்ட்ரியை வந்து அந்த ப்ரஷ்ஷால் ஸ்டோர் பண்ணிக்க முடியாது. அதாவது ஹிஸ்ட்ரி ப்ரஷ் டூல் அப்படின்னு சாதாரணமாக நம்ம பார்க்கும்போது, ஹிஸ்ட்ரி அப்படிங்கும்போது முன்னே முடிந்த ஒரு காலம் அப்படிங்கும்போது, ஏற்கனவே இந்த இமேஜ் எப்படி இருந்துச்சோ அந்த இமேஜுக்கு நம்மளை திரும்ப கொண்டு போகக்கூடிய ஒரு டூல் தான் இந்த ஹிஸ்ட்ரி ப்ரஷ் டூல் அப்படிங்கிற இந்த டூல். ஸோ நம்ம இதில் பார்ப்போம், ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு வேலையை நம்ம பண்ணலாம். ஸோ நம்ம பார்ப்போம் இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் நம்ம ஒர்க் ஒன்று பண்ணும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம டூப்ளிகேட் லேயர் ஒன்று எடுத்து வச்சுப்போம். டூப்ளிகேட் லேயர் ஒன்று எடுத்து வச்சுட்டு இதை நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதாவது நம்ம செய்யக்கூடிய சேஞ்சஸ் அப்படிங்கிறத வந்து ஒரு நியூ லேயர் எடுத்து அந்த லேயரில் தான் நம்ம இந்த ப்ரஷ் ஹிஸ்ட்ரி ப்ரஷ் டூல் அப்படிங்கிற டூலை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம இந்த டூலில் நமக்கு தேவையான மாதிரி இந்த லேயரை நம்ம மாற்றிப்போம். இமேஜை சேச்சுரேஷன் நமக்கு வேணுங்கிற மாதிரி செட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம இமேஜை இந்த அளவு செட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஹிஸ்ட்ரி ப்ரஷ் டூலை யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஹிஸ்ட்ரி ப்ரஷ் டூல் எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸ்பெஷலி ஜுவல்லரிஸ் அந்த மாதிரியான வேலைகளுக்கு தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். அதாவது இப்போ நம்ம ஆல்பம் பிரிண்டிங் பண்ணுறவங்க, ஆல்பம் நம்ம டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா, ஆல்பம் பிரிண்ட் பண்ணுறப்போ ஆல்பமில் வந்து ஒவ்வொரு குவாலிட்டிஸ் இருக்குது. இப்போ எம்போசிங் ஆல்பம், 3D அந்த மாதிரியான ஆல்பம்ஸ் யூஸ் பண்ணோம். இப்போ எம்போசிங் ஆல்பம் அப்படிங்கிறப்போ நம்ம மேக்ஸிமம் எம்போசிங் ஆல்பம் பேஜ் நம்ம பிரிண்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்ம மேக்ஸிமம் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஜுவல்லரிஸை தான் நம்ம ஹைலைட் பண்ணக்கூடிய மாதிரி நம்ம அந்த பேஜை டிசைன் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரியான பேஜஸ்க்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த ப்ரஷ்ஷை, இப்போ இந்த ஹிஸ்ட்ரி ப்ரஷ் டூல் அப்படிங்கிற அந்த டூலை தான் நம்ம இதை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான மாதிரி இப்படி வரைகிறோம்.
இது நமக்கு வேணுங்கிற மாதிரி, அதாவது நம்ம எடுத்த இமேஜில் எங்கே அதாவது ஜுவல்லரிஸ் எங்கே போட்டிருக்காங்களோ, எந்த இடம் நமக்கு ஹைலைட்டாக வேணுமோ அந்த இடங்களில் மட்டும் நம்ம இதை ஓகே. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்போ அதாவது இந்த ஆர்ட் ப்ரஷ், ஹிஸ்ட்ரி ப்ரஷ் டூல் அப்படிங்கிற அந்த டூலை நம்ம யூஸ் பண்ணுறப்போ, இந்த டூலை தனியான ஒரு லேயரில் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஏன் அப்படின்னு பார்த்தா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம அப்படியே ப்ரஷ் பண்ணிட்டு போகிறோம். இது வந்து ஸ்கின் டோன், அதாவது இந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய ஜுவல்லரி தாண்டி ஸ்கின் டோனுக்கும் இந்த நம்ம ஆர்ட் ப்ரஷ், ஹிஸ்ட்ரி ப்ரஷ் டூல் ட்ராவல் ஆகிடுச்சு. அந்த நேரம் நம்ம ரேசர் டூலை யூஸ் பண்ணி ரேஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம தனியாக ஒரு லேயர் யூஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த திரும்ப நம்மளால் ரேஸ் பண்ண முடியும். அப்படி தனியாக யூஸ் பண்ணாமல் நம்ம ஒரே சேம் லேயர், அதாவது நம்ம எடுத்த லேயருக்கு மேலேயே நம்ம இந்த வேலையை பண்ணோம் அப்படின்னா அதை நம்மளால் ரேஸ் பண்ண முடியாது. ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் ஏதோ ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை ஒரு டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா கட்டாயமாக பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். நம்ம பொறுமையாக எந்தளவு ஒர்க் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்மளோட ஆர்ட் ஒர்க் அப்படிங்கிறது, நம்மளோட அவுட்புட் ரொம்ப நல்லா வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜப் டன். இப்போ நான் இந்த ஹிஸ்ட்ரி ப்ரஷ் டூல் அப்படிங்கிற அந்த டூலை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக நான் ஒரு இமேஜை வச்சு செஞ்சு காட்டியிருக்கேன். ஸோ இந்த இமேஜை பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே இருந்த இமேஜையும் இப்போ இருக்க இமேஜை நம்ம பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஒரு ஃபீல் நமக்கு விளங்கும். அதாவது இப்போ நம்ம இந்த ஃபோட்டோவை எடுத்துட்டோம்னா இந்த ஃபோட்டோவில் வந்து நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோம். அதாவது ஜுவல்லரிஸ் இருக்க ஏரியாவை மட்டும் நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோம். ஹைலைட் பண்ணும்போது நம்ம இப்போ பிரிண்ட்டுக்கு கொடுக்கும்போதோ, ஒரு பிரிண்டர்ஸ்க்கு நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு ஆல்பம் டிசைனர் அப்படின்னா நம்ம ஒரு இடத்துக்கு பிரிண்ட்டுக்கு அனுப்பும்போது நம்ம அந்த பிரிண்டர்ஸில் சொல்லலாம், எங்களுக்கு வந்து இந்த கலர் இருக்க ஏரியா மட்டும் எங்களுக்கு ஹைலைட் பண்ணி இதுதான் எம்போஸ் பண்ணி வேணும் அப்படின்னா அந்த மாதிரி அவங்க செஞ்சு தருவாங்க. எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் எங்களோட வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்களோட அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.